அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலைப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். உலகெங்கிலும் இருக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இதயங்கனிந்த ஈத் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தியாக திருநாளில் உங்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதியும் அன்பும் சகோதரத்துவமும் சமத்துவமும் எல்லோரையும் எம்மை போல நேசிக்கக்கூடிய பரந்த மனப்பாங்கும் நிலவ வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த ஈத் திருநாளிலே உலகம் முழுவதும் இருக்கும் மக்கள் மிகுந்த விமரிசையாக இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தாலும், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஒரு மரணத்தின் பிடியில் சிக்கியவாறு இன்றைய தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் படக்கூடிய பாடுகள், கட்டட இடிபாடு குவியல்களுக்கு, அவர்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டட குவியல்களுக்கு நடுவே அவர்கள் தொழுகைகளை நடத்தி அந்த ஈத் ஒன்றுகூடல்களை நடத்திய காட்சிகளை நாங்கள் இதற்கு முன் அகலம் காணொலியில் வெளியிட்டிருந்தோம். கண்ணீரை வரவழைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் உண்மையிலேயே இந்த ஈத் திருநாளில் ஒட்டுமொத்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு விடுதலை இந்த நாளிலே கிடைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் இந்த காணொலிக்குள் செல்லலாம். குறிப்பாக காசாவில் நடைபெற்ற ஈத் நிகழ்வுகள் குறித்த காணொலியை பார்க்கவிருக்கும் நண்பர்கள், இதற்கு முன்னே அகிலத்தினுடைய காணொலி அதை டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுத்திருக்கின்றோம், அதனை பார்வையிட முடியும். நேரடி காணொலி பதிவுகளை பார்வையிட முடியும் என தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலே ஈத் திருநாளில் கூட தியாக திருநாளில் மக்கள் ஏற்கனவே மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இன்றைய நாளிலும் இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய கொடூரமான தாக்குதலில் 14 பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 26 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஈத் தொழுகைகளுக்காக சென்று கொண்டிருந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களிலும் 7 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற மிகப்பெரிய துயரமான செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த பெருநாளில் கூட தன்னுடைய படுகொலைகளை இஸ்ரேல் அங்கே அரங்கேற்றி இருக்கின்றார்கள் என்ற விடயம் தெளிவாக தெரிகின்றது. அடுத்து UNRWA ஐக்கிய நாடுகளுக்கான பாலஸ்தீன தூதுவர் ஆலயம் இதுவரை இஸ்ரேல் நடத்திய படுகொலையில் தங்களுடைய ஊழியர்கள் 193 பேர் உயிரிழந்திருப்பதாக இன்று ஐநாவின் உடைய தூதுவர் ஆலயம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஊழியர்களின் இறப்பு எண்ணிக்கை இதுவரை ஐநாவினுடைய தொண்டு பணியாளர்கள் உலகெங்கிலுமே எந்த ஒரு சண்டையிலும் கண்டிராத ஒரு அதிகரித்த எண்ணிக்கையை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 8 மாத காலத்திற்குள் உயிரிழந்த UNRWA தொண்டு நிறுவன பணியாளர்கள் எண்ணிக்கை உலகிலேயே எந்த போரிலும் இவ்வளவு தங்களுடைய தன்னார்வ தொண்டர்கள் கொல்லப்படவில்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஐநாவினுடைய தொண்டு நிறுவனத்தினுடைய ஏஜென்சியினுடைய உறுப்பினர்களுக்கு இந்த நிலைமை என்றால் அப்பாவி பாலஸ்தீன மக்களை இவர்கள் எப்படி கொண்டு குவிப்பார்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்து UNRWA குறித்து ஒரு மகிழ்ச்சியான தகவலை இன்றைய ஈத் நாளிலே நோர்வே அரசு வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல சிரமங்களுக்கு மத்தியில் உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய UNRWAக்கான பங்களிப்பை 36% தாம் அதிகரிக்கப் போவதாக நோர்வேயினுடைய நிதி அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக பாலஸ்தீனத்தில் UNRWAனுடைய தேவை தற்பொழுது மிக அதிகமாக இருப்பதாகவும், குறிப்பாக காசாவுக்குள்ளே இவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்கள் செயற்பாட்டை இலகுபடுத்துவதற்காக 36% நாங்கள் எங்களுடைய நிதியை அதிகரிக்கின்றோம் என தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது 275 மில்லியன் குரோனரில் இருந்து 100 மில்லியன் குரோனர்கள் அதிகமாக 375 குரோனர், அது நோர்வேயினுடைய நாணயத்தில் தாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து நெதன்யாகுவினுடைய அரசுக்குள்ளும் அமைச்சரவைக்குள்ளும் தொடர்ச்சியாக பல குழப்பங்கள் நீடிப்பதை நாங்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றோம். பென்னி கான்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளே நெதன்யாகு உடனடியாக பதவி விலக வேண்டும், போருக்கு தோல்வியை பொறுப்பேற்றுக் கொண்டு உடனடியாக பதவி விலக வேண்டும், உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும், புதிய ஆட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அங்கிருக்கும் இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் மட்டுமல்ல அனைத்து கட்சிகள் மட்டத்திலும் எழுந்திருக்கின்றது. இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் ஜாயிர் லாபிட் பணைய கைதிகள் விடுதலைக்காக போராடக்கூடிய மக்களுடன் இணைந்து நெதன்யாகுவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே பென்னி கான்ஸ் வெளியேறிவிட்ட நிலையில் மேலும் பலர் வெளியேறுவதான அச்சுறுத்தல்களை நெதன்யாகுவுக்கு விடுத்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் போர் அமைச்சரவை கிளைக்கப்படுவதாக நெதன்யாகு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். வார் கேபினெட் என்று சொல்லக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து தீர்மானங்களை எடுப்பதற்காக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அனைவரும் ஒன்றிணைந்து ஏற்படுத்திய வார் கேபினெட் போர் அமைச்சரவை கலைக்கப்பட்டிருப்பதாக அவர் வெளியிட்டிருக்கின்றார். பென்னி கான்ஸ் மற்றும் கார்டி ஐசன்கோட் போன்றவர்கள் ராஜினாமா செய்த பின்னர் இந்த போர் அமைச்சரவை முடிவுக்கு வந்துவிட்டதாக ஸ்டேலினுடைய செய்தித்தாள் மாரிவ் என்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள்.
குறிப்பாக இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய அரசியல் குழப்பத்தின் உச்சமாகத்தான் இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளில் இருப்பவர்கள் வெளியேறி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் இணைந்து அமைக்கப்பட்ட ஒரு பலமான போர் அமைச்சரவை இன்றைய தினம் கலைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. போர் அமைச்சரவை கலைக்கப்பட்ட பின்னர் பேசியிருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய பல அரசியல் கட்சிகள், எதிர்க்கட்சி தலைவர் ஜாயிர் லாபட், தொழிலாளர் கட்சியை சேர்ந்த கால்சனாக இருக்கலாம், பலர் குறிப்பிடுகின்றார்கள். போர் அமைச்சரவை மட்டுமல்ல, இந்த நெதன்யாகுவின் அரசாங்கமே முற்றாக கலைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. இந்த நாட்டு மக்களுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கின்றது என தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைய நாளிலும் பணைய கைதிகளின் விடுதலை கோரி டெல்லவியில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல நெடுஞ்சாலைகளை முற்றுகையிட்டு ஸ்தம்பிக்க வைத்திருக்கின்றார்கள் போராட்டக்காரர்கள். பல டெல்லவியிலிருந்து வெளியிடங்களுக்கு, இஸ்ரேலின் புறப்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பாதைகள் தடைப்பட்டு அங்கு செல்ல முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை அங்கே மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து குறிப்பாக நெதன்யாகுவினுடைய இந்த நடவடிக்கைகள் காரணமாக இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருப்பதாக பென்னி கான்ஸ் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் இன்றைய தினம் இஸ்ரேலிய பத்திரிகையில் வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய இராணுவம் நெதன்யாகு இஸ்ரேலிய இராணுவத்தின் மீதான கட்டுப்பாட்டை இழந்து விட்டாரா என்ற கேள்விகள் இன்றைய நாளில் மிகப்பெரிய அளவில் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இதற்கான காரணம், நேற்று நாங்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். காசாவுக்குள் உதவி பொருட்களை கொண்டு வருவதற்காக குறிப்பாக தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பாதையை காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரையான காலப்பகுதியில் திறப்பதற்கேற்ற வகையில் தந்திரோபாய போர் நிறுத்தத்தை இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்திருந்தார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இணையதளம், சமூக வலைத்தளங்களிலும் அது அதிகாரமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இஸ்ரேலிய அமைச்சர்களாக இருக்கலாம், ஸ்மோரிச் மற்றும் பென்னி கவிர் போன்ற அமைச்சர்களாக இருக்கலாம், நெதன்யாகு போன்றவர்கள் கூட இந்த விடயம் தங்களினுடைய அனுமதி இல்லாமல், தங்களினுடைய ஒப்புதல் இல்லாமல் இராணுவம் தன்னிச்சையாக அறிவித்திருக்கின்றார்கள். இது கண்டனத்திற்குரியது என மிக காட்டமான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். பின்னர் இஸ்ரேலிய இராணுவமே தங்களுடைய கிப்ரு மொழி தளத்தில் போர் நிறுத்தத்தை பற்றி எதுவும் குறிப்பிடாமல் தெற்கு காசாவில் வழக்கம் போல யுத்தம் நடைபெறும் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். எந்த ஒரு இராணுவத்தினுடைய அதிகாரப்பூர்வ முடிவுகளும் இஸ்ரேலின் பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் ஒப்புதலுடன் இடம்பெறக்கூடிய சூழ்நிலையில் இராணுவம் தன்னிச்சையாக அறிவித்திருப்பது இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய அரசுக்கும் இடையிலேயே மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது. ஏனெனில் நெதன்யாகு தன்னுடைய சொந்த அரசியல் நலனுக்காக, தன்னுடைய சொந்த அரசியல் வாழ்க்கைக்காக இஸ்ரேலியர்களையும் இராணுவத்தையும் பலியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்துக்கள் இஸ்ரேலிய பத்திரிகைகளில் மேலோங்கி இருக்கின்றன. இஸ்ரேலிய இராணுவத்துக்குள்ளேயே பல முன்னாள் தளபதிகள் நெதன்யாகுவின் சொந்த அரசியல் விளையாட்டுக்காக இவ்வளவு மக்கள் உயிரிழக்க வேண்டுமா, இவ்வளவு இராணுவம் உயிரிழக்க வேண்டுமா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கும் சூழ்நிலையில் இராணுவ தளபதி நெதன்யாகுவினுடைய ஒப்புதல் இல்லாமல் நேற்று தந்திரோபாய போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தமை இஸ்ரேலிய அமைச்சரவைக்குள் குழப்பம் ஏற்பட்டு போர் அமைச்சரவை கலைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய அரசுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி அல்லது குழப்பம் ஏற்பட்டிருப்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து ஹைஃபா இஸ்ரேலிய துறைமுகம் மீது ஹவுதிகள், ஹிஸ்புல்லா, ஈராக் எதிர்ப்பு இயக்கம் மூவரும் இணைந்து ஒரு மும்முனை தாக்குதலை ஒரே நேரத்தில் நடத்தியிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாக்கள் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மூலமும், ஹவுதிகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டும், ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் ட்ரோன்களை கொண்டும் ஒரே நேரத்தில் மும்முனை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஹைஃபா துறைமுகத்தில். இதன் காரணமாக இஸ்ரேலிய துறைமுகத்தில் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இஸ்ரேலிய துறைமுக நகரப்பகுதியை சுற்றி ஈலாட், ஹைஃபா துறைமுகங்களை சுற்றி முழுமையான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு சைரன்கள் ஒலிக்கப்படப்பட்டதாகவும், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய உட்கட்டுமானங்கள் பல மிகப்பெரிய சேதமடைந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இறுதியாக இந்த ஈத் பண்டிகையொட்டி ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி இஸ்லாமிய உலகத்திற்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்று உலகம் முழுவதும் ஈத் பண்டிகையை கொண்டாடும் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயம், இஸ்லாமிய மக்களின், முஸ்லிம் மக்களின் மிகப்பெரிய எதிரியான இஸ்ரேலையும் அதன் கூட்டாளியான அமெரிக்காவையும் புறக்கணிக்குமாறு, அவர்களுடைய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுமாறு உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம் மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். டெஹ்ரான் இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையை ஜிகாத்தின் நடைமுறை என்றும், உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம் நாடுகளும், சுதந்திரத்தை விரும்பும் நாடுகளும், பாலஸ்தீனர்களுக்கு நடக்கக்கூடிய அட்டூழியங்களை கண்டு கொந்தளித்திருக்கக்கூடிய நாடுகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இது, பாலஸ்தீனத்துக்கான ஜிகாத்துக்கான நேரம் என்று
ஒரு மிகப்பெரிய அறைகூவலை அயதுல்லா அல் கமேனி விடுத்திருக்கின்றார். அதை இந்த இடைக்கால வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பஹேரி ஹனி அவர்களும் தெரிவித்திருக்கக்கூடிய குறிப்பில் ஈரான் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் ஆதரவாக இருக்கின்றார்கள். அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் உணர்வு உள்ளவர்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஸ்டேல் அமெரிக்காவை புறக்கணிப்பது மட்டுமல்ல, இந்த பாலஸ்தீனத்துக்கான சுதந்திர பாலஸ்தீனத்துக்கான ஜிகாத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் செய்தி என்றவர்கள் தெரிவித்திருப்பதுடன் அடுத்து ஸ்டேலுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்திலும் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையிலும் காசாவிலும் பிராந்தியத்திலும் மிகப்பெரிய மனித படுகொலைகளையும் போர்க்குற்றங்களையும் நடத்தி வரக்கூடிய ஸ்டேலின் முடிவு விரைவில் ஏற்படும் எனவும் இதற்காக ஈரான் தொடர்ச்சியாக உழைக்கும் என்ற செய்தியையும் அயதுல்லா அல் கமேனி இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றமையும் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதே போல இந்தோனேசியா, துருக்கி, பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளில் இடம்பெற்ற ஈத் திருநாள் கொண்டாட்டங்களின் போது கூட இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் அங்கு கண்டனங்களும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான கோஷங்களையும் மக்கள் எழுப்பியிருப்பதுடன் பாலஸ்தீனத்துக்கான தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.